ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் வெளியாகிருக்கு அப்படின்னு வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்குமா, ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா, மீண்டும் ஏதாவது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு தகவலும் இப்பொழுது வெளியாகலைங்க. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு தாங்க நடக்குது. அதனால் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாறுபாடுகளும் நடக்காதுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. இதனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மாறுபாடுகள் நடக்கும், குளறுபடிகள் நடந்திருக்கு, திரும்ப ரீகண்டெக்ட் பண்ணுவாங்க எக்ஸாமை, ரிசல்ட் மாற்றம் இருக்கும் அப்படின்லாம் எண்ணிட்டே இருக்காதீங்க. அது முழுக்க டைம் வேஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்லலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நோட்டிஃபிகேஷனை படிக்க ரெடி ஆகிடுங்க. பாஸ் பண்ணவங்க என்ன செய்யலாம் அடுத்தது அப்படின்னு வந்து பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களோட நேம் வந்து சிவியில் இடம்பெற்றிருக்குங்க, சிவியில் இடம்பெறவில்லை, நான் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக உங்கள் மாவட்டத்தில் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இ-சேவை மையத்தில், அதாவது அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இ-சேவை மையத்துக்கு செல்லுங்கள். அங்கே போய்ட்டு உங்களோட நேம் இருக்கா, என்ன ப்ளை, ஏன் வரல அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த இ-சேவை மையத்தில் ஒர்க் பண்ணுறவங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சற்றுமும் கால தாமதம் படுத்தாதீங்க. இன்னும் சிலர் வந்து சார் சிவிலிஸ்ட் 2 வரும்னு நிறைய யூடியூப் சேனல்காரங்களாம் சொல்கிறாங்களா, இது ஃபேக்காக உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறேன். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஃபேக் இல்லாதீங்க, உண்மை தாங்க. அதாவது என்ன காரணத்தால் உண்மை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எல்லாமே எழுதியிருப்பாங்க, ஆனால் அது அடுத்த கட்ட ப்ராசஸ் போக மாட்டாங்க. ஏற்கனவே ஜாப்பில் இருப்பாங்க, சும்மா ரஃபாக எழுதியிருப்பாங்க, பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைமில் அவங்க அந்த ஜாப் விட்டு இந்த ஜாப்புக்கு வர மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்கள், அவங்களுக்கு காரணம் மருத்துவ காரணங்கள் அப்படின்னு பல்வேறு காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போக முடியாத நிலைமையில் அவங்க வெளியே போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராப்பராக சர்டிஃபிகேட் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த இடத்துல காலி பணியிடமாக இருக்குங்க. அந்த காலி பணியிடங்களை எப்படி நிரப்புவாங்க அப்படின்னா, இந்த சிவிலிஸ்ட் 2ன்ற வந்து முறையில் மூலம் தாங்க 1:1 என்ற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல்கள் அனைத்தும் வெளியாகி இருக்குங்க. இதுதாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடக்கக்கூடிய இன்றைய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா, டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான நியூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.